பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இது கலவை வெங்கட் மற்றும் ஸ்ரீ ஐயர் என்ற 2 பேர் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்துவ நாட்டில் உட்காந்துட்டு கிறிஸ்துவத்தையே எதிர்த்து அப்படின்னு கிடையாது. எந்த நாட்டில் உட்காந்து யார் வேணும் எதிர்க்கலாம், அது அவங்களுடைய உரிமை. அதாவது பைபிள் படிக்காமல், பைபிள் கையில் தொடாமல், பைபிளை பற்றி யார் யார் என்னென்னமோ எழுதியிருக்காங்களே என்ற அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு பேசுகிறார்கள் இந்த 2 நபர்கள். இவர்கள் 8 எபிசோடு போட்டிருக்கிறார்கள். நாம் 5, 1, 2 நாம் பார்த்தோம். இன்றைக்கு இவர்களுடைய 3வது எபிசோடில் என்ன சொல்லுகிறார்ன்றது நாம் பார்ப்போம். அதற்கு முன்னமே நான் சொல்லுவது என்னவென்றால், பிரியமானவர்களை, தயவு செய்து எல்லோருக்கும் இது பகிருங்கள். இந்த விஷயம் எல்லாருக்கும் பகிருங்கள். இதே நேரத்தில் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நடக்கிற விஷயம் என்ன? ஈரான் இஸ்ரேல் வார். அந்த ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி அநேகர் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி போடுங்க, அதுக்கு தான் இப்போ ஜனங்க ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று. வாஸ்தவம்தான். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ 100 பேர், எத்தனையோ பேர் அதை பற்றி போடுறாங்க. அதோடு சேர்த்து நானும் 101வது ஆளாக அதை பற்றி பேசினேன். எத்தனை பேர் பார்ப்பாங்க, இவரும் இதுதான் போடுறாரா அப்படியும் சிந்திப்பார்கள் இல்லைங்களா? அப்போது இதை பற்றி பேசுகிறது இப்போ யாரும் கிடையாது. கலை வெங்கட்டு பேசுகிறான்னா பேசட்டும், இல்லை ஸ்ரீ ஐயர் பேசுகிறாரா பேசட்டும். ஆனால் நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் நாமத்தை ஒருவன் நிந்திக்கிறவனாக இருக்குமானால் என் இதயத்தை சந்தோஷப்படுத்தும்படிக்கு நீ என்ன பண்ணணுமா? அவனுக்கு நல்ல ஒரு பதில் கொடு. நீதிமொழிகள் 27:11 சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அதனால தான் நான் இது செய்து கொண்டிருக்கிறேன். என்னை சிலர் இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் போடுறாங்க, மிக்க நன்றி. சரி, போகட்டும். அப்போது இதனால தான் பிரியமானவர்களே நான் அந்த ஈரான் விஷயத்தில் பேசாமல் இருக்கிறேன். ஆனாலும் நான் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த யுத்தம் தொடருமானால், இப்போ இந்த ஈஸ்டர் அதெல்லாம் வருகிறது, அதனால் இது முடித்து வாரத்தில் இப்போ ஒரு வீடியோ நான் போடுறத 2 வீடியோ போடுற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது ஈரான் மட்டுமல்ல, உலக விஷயங்கள், இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள், அதுவும் இதையும் கொண்டு போகும்படிக்கும் நான் பார்க்குறேன் பிரியமானவர்களே. சரி, இப்போது 3வது பார்ட்டு அவர் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். நமஸ்காரம். ஸ்பீகுருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று மீண்டும் கலவை வெங்கட் அவர்கள் நம்முடன் இணைகிறார். இது 3வது எபிசோட், கிறிஸ்டியானிட்டி பத்தி தெரிந்து கொள்வதற்கு. இது வரைக்கும் நான் ஓப்பனா சவால் கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டு, அதுவும் இயேசு போட்ட கண்டிஷன். அதுபடி வாதிட தயாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒருத்தர் கூட இது வரைக்கும் முன் வரல. ஆனா பல கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறது இதெல்லாம் செய்கிறார்கள். இயேசு போட்ட சட்டம் என்ன சட்டம் போட்டாரு? நீ ஒரு டுபாக் ஒரு மனுஷன், உனக்கு கருத்தோட கருத்தாக பேசி ஜெயிக்க முடியல, அப்போ நான் பாம்பை கொண்டாடுவேன், அது கொத்தணும், வேறு வேலை பாரு. நீ கருத்தோட பேசி ஜெய். ஏதோனோ எழுதின புத்தகத்தினுடைய பேரெல்லாம் சொல்லி இவர் பெரிய ஞானின்னு காட்டுறாரு. நீ பைபிளை படித்து இந்த அதிகாரத்தில் நான் படித்தேன், இல்லைன்னா இந்த அதிகாரத்தின்படி நீ படித்தேன்னு சொல்ல வேண்டாம், இந்த அதிகாரத்தின்படி இது சரியில்லை, இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா என்று வை, கேள்வி வை. இப்போது பிரியமானவர்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டோலிடோஸ் இயேசுன்னு சொல்கிறாரு, ஒரு புத்தகத்தினுடைய பேர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே பரிசேயர்கள் சொன்னார்கள் இவன் பேய் பிடித்தவன் என்று. 2000 வருஷமாக லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து சரியில்லை, ஃப்ராடு, பறக்கலை, அயோக்கியன், அப்படி இப்படி எத்தனையோ புஸ்தகம் புதுசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்போ பிரியமான நீங்கள் கேட்கல, அப்போ நீங்கள் எதுக்கு பதில் போடுறீங்கன்னு. அதுக்கு தான் நான் நீதிமொழிகள் 27:11 படித்து காட்டினேன் இல்லைங்களா? அதனால்
இவர்கள் சொல்லுகின்றது எதுவுமே, அதாவது அவன் இப்படி சொன்னான், இவன் பைபிளை பற்றி இப்படி சொன்னானே தவிர நீ என்ன சொல்ல வர, நீ பைபிள் படித்து உனக்கு என்ன விளங்கிடுச்சு, அதை சொல்கிறதுக்குள்ள திராணி இவங்களுக்கு இல்லை. நான் முன்னமே சொல்லிடுறேன். அது உண்மையை சந்திக்க தைரியம் கிடையாது, அதற்கான மனப்பக்குவமும் கிடையாது. ஆனால் கெட்ட வார்த்தை சொல்லி மட்டும் திட்டுவோம் என்கிற மனப்பான்மை தான். எந்த கிறிஸ்தவனும் அதெல்லாம் நம்ம ரொம்ப உண்மையை சொல்றது ரொம்ப கெட்ட வார்த்தை திட்ட மாட்டாங்க. எனக்கு அனுபவம் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். என்ன எப்படியோ திட்டுறாங்க. இதெல்லாம் பெருசாக சின்ன குழந்தைங்க வந்து ஐயோ எனக்கு கிள்ற டீச்சர்னு சொல்கிற மாதிரி வீடியோவில் வந்து சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3வது பகுதி இந்த தொடர்ல. இயேசு என்பது ஒரு கற்பனை பாத்திரமா, ஒரு கட்டுக்கதையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இந்த கேள்வியை நிறைய மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் இத்தனை வருஷங்களாக, குறிப்பாக இந்திய நாட்டிலாக இருக்கட்டும் அல்லது பப்ளிக் மீடியால கூட, இயேசு என்பவர் ஒரு சரித்திர நாயகன், ஒரு வரலாற்று பாத்திரமாக திகழ்ந்தவர், அவர் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொன்னதுனால மக்களுக்கு வந்து ஒருவேளை இது கற்பனை பாத்திரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி கூட மனதில் தோன்றுவதில்லை. அதனால இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து நம்ம பேசுவோம். இப்போ இயேசு கற்பனை பாத்திரம் அல்லது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொன்னா, இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பான ஒரு ஸ்பெசிபிக் அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? மித். MYTH, மித். ஆங்கிலத்தில் மித்தாலஜி என்று சொல்வார்கள். அந்த மித்தாலஜின்னு சொல்றதுதான் ஹிந்துவிசம். இந்துவிசம் என்பது மித்தாலஜி. நான் இப்பவே அதை கண்டித்து சொல்றேன், புரியுதா? மித்தாலஜி என்றால் ஊகாபோகங்களால் எழுதப்பட்டது, ஊகாபோகங்களை நம்பி வாழ்வது, அதான் அந்த மித்தாலஜி. எல்லாம் இப்படி கருதப்படுகிறது. ஆமாம், இத்தனை வருஷத்துல பிறந்தார், அப்படி இல்லைனா இது செய்தார், இந்த நாட்டில் இருந்தார் என்று திருட நிச்சயம் இல்லாமல் நாம் சிந்திப்பதற்கும் இல்லைன்னா எந்த விதத்தில் நடக்கிறதுக்கு சாத்தியமில்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி ஜனங்களை நம்ப வச்சு கொண்டு போகிறது தான் மித்தாலஜி. எல்லா பேரும் மித்தாலஜி தான். என்ன சொல்லுவாங்க? ஈஜிப்சியன் மித்தாலஜி, ரோமன் மித்தாலஜி, கிரீக்கு மித்தாலஜி, ஹிந்து மித்தாலஜி, எல்லாம் மித்தாலஜி தான். கிறிஸ்டியன் மித்தாலஜி இல்லை. இந்த முட்டா பையன் உட்காந்துட்டு சொல்கிறாங்க மித்தாலஜின்னு. ஏன்னா கிறிஸ்துவத்தில் சொல்லப்படுகின்ற எல்லா இன்சிடெண்ட்டுக்கும் ப்ரூஃபோட தான் பைபிள் பேசுகிறது. ஃபரவோ நாட்கள் அரசனுடைய பெயர், அந்த நாடு எத்தனை வருஷம் முன்னாடி, அப்புறம் இஸ்ரேல் யார் ஆண்டா, சாலமோன் என்ற ராஜா, தாவீது என்ற ராஜா அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரேல் அந்த நாடு பேபிலோன் ராஜா பிடிக்கிறார், அசீரியனுடைய சென்கரீப் ராஜாவை பற்றி பைபிளில் மட்டும் இல்லை, உலக சரித்திரத்தில் சென்கரீப் இருக்குது. அதுமாதிரி பாபிலோன் அரசன் பல்ஷசர், அதுக்கு பிறகு வந்த அரசன், எல்லாம் சரித்திரத்திலேயே இருக்குது. உலகத்திலேயே சிவிலைஸ்டு, ஃபஸ்ட்டு சிவிலைஸ்டுன்னு சொல்லும் போது பேபிலோனியா, மெசபட்டோமியன் சிவிலைசேஷன், நாகரீகன்னு இருக்குது. இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது தான், மித்தாலஜியே கிடையாது. உங்களுடைய வேதத்தை எடுத்து பார்த்தா எதுதான் சரித்திரபூர்வமாக இருக்குது? அயோத்தியா, ராமன் பிறந்தார் அயோத்தியாவில், என்ன சரித்திரம் இருக்குது? மித்தாலஜி தான். என்ன சரித்திரம் இருக்குது? இந்தியாவில் 16 இடங்களில் ராமன் பிறந்ததாக இருக்குது. கேரளாவில் 2 இடத்துல ராமன் பிறந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் கொல்லத்தில், அப்புறம் பத்தனந்திட்டா ரூட்டில் ஒரு இடத்துல, அங்கே ஜடாயு என்ற மலையே இருக்குது. இடுக்கி, பத்தனந்திட்டா இடுக்கி போகிற ரூட்டில் ஜடாயு என்ற மலையே இருக்குது. அப்போ அயோத்தியாவில் ராமன் பிறந்தார் என்ற சரித்திரம் எந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அது இருக்குது? அயோத்தியாவில். தாரகா வனம் எங்கே இருக்குது? தாரகா வனம் எப்போ பிறந்தார், எந்த வருஷத்தில் பிறந்தார்? சரி, வருஷம் டேட்டெல்லாம் வேண்டாப்பா, எந்த காலகட்டத்தில் பிறந்தார்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராமன் பிறந்தது எப்போ? ராமன் பிறந்தது திரேதாயுகத்தினுடைய கடைசியில் என்றீங்க. அது மித்து இல்லாமல் சரித்திரமா? அது திரேதாயுகம் எப்போ? 8 லட்சம் வருஷம் முன்னாடி. கிருஷ்ணன் பிறந்தது அதுக்கு ஒரு 4 லட்சத்துக்கு பிறகு துவாபரா யுகத்தில். 2க்கு நடுவில் பல்ராம் வந்தார். இப்போ பல்ராமை தூக்கி போட்டாங்க. பல்ராமனுடைய 8வது அவதாரத்தை தூக்கி கிருஷ்ணன் கொடுத்துட்டாங்க.
கிருஷ்ணனுடைய 9வது அவதாரத்தில் புதன் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ இது மித்தாலஜி இல்லாமல் எந்த ஓலஜி இது? ஓலஜி அப்படின்னா சாஸ்திரம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆந்த்ரோபாலஜி, தியோலஜி, மித்தாலஜி, அஸ்ட்ராலஜி. ஓலஜி அப்படின்னா சாஸ்திரம்னு அர்த்தம், அவ்வளோதான். மித்தாலஜின்னா ஐதீகமான சாஸ்திரம், ஐதீகத்தில் கட்டப்பட்டது, நம்பிக்கையின்படி இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், ஐதீகம். கிறிஸ்துவம் அப்படி கிடையாது. உலகத்திலேயே ஐடிஒய் என்ற வார்த்தை பயன்படுத்துகின்ற மதம் என்றால் அது கிறிஸ்துவம் தான். ஆங்கிலத்தில் ஹிந்து மித்தாலஜின்றாங்களே, ஹிந்துயிசம் அதுக்கு பேர். எல்லாம் இஸ்லாமிசம் தான். அதுக்கப்புறம் எல்லாம் இசம், கம்யூனிசம், மார்க்சிசம், புரியுதுங்களா? எல்லாம் இசம் தான். கிறிஸ்டியானிசம் கிடையாது, கிறிஸ்டியானிட்டின்னு தான் சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டி ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஏன் ஐடிஒய்ன்ற வார்த்தை வருது? எந்த வார்த்தைக்கு பக்கத்தில் கடைசியில் ஐடிஒய் என்ற அந்த 3 எழுத்தினால் முடிகிறதோ அதுக்கு அர்த்தம் செயல்படுகின்ற வார்த்தை. அது ஆங்கிலத்தில் அங்கு ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு செயல்பாடு நடக்குது. அந்த அப்பேற்பட்ட வார்த்தைகளுக்கு மட்டும்தான் கடைசியில் ஐடிஒய் என்ற அந்த 3 எழுத்துகள் வரும். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் சிட்டி, ஜனங்கள் கூட்டமாக வாழ்கிறார்கள். யூனிவர்சிட்டி, படிக்கிறவர்களுக்கு பட்டத்தை கொடுக்கிறார்கள், படிக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் செய்து கொடுக்கிறார்கள். ஃபெசிலிட்டி அப்படின்னு அர்த்தம், அங்கு உதவி செய்கிறார்கள். சேரிட்டி, சகாயம் பண்ணுகிறார்கள். வெலோசிட்டி, ஒரு விஷயம் சுத்துது. இப்படி நீங்கள் எந்த வார்த்தையுடன் ஐடிஒய் போட்டு பாருங்க, அங்கு ஒரு ஜீவன் இருக்குது, அதாவது ஏதோ சம்திங் செயல்படுகிறதுன்னு அர்த்தம், மித்து கிடையாது. அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டி, இங்கு ஒரு செயல் இருக்குது. விசுவாசத்தின்படி சில செயல்கள் நடக்குது, சில கிரியைகள் நடக்கிறது. அதனால தான் கிறிஸ்டியானிட்டி அப்படின்றாங்க. ஹிந்துவிட்டி, இஸ்லாமிட்டி, இப்படி நீங்கள் எந்த வேணாலும் சொல்லி பாருங்கள். எந்த வார்த்தையுடன் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான் அங்கே பாஸ் ஆகுது, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் எதை விட ஐடிவி போட்டு பாருங்கள், அங்கு செயல் நடக்கிறது. இதை விட விளக்கம் என்ன வேணும்? ஜஸ்ட் ஒரு வார்த்தையில் நான் சொல்கிறேன். ஆக இவர்கள் சொல்லுவது இது மித்துன்னு சொல்கிறார். எப்படி? பழைய ஏற்பாடில் எல்லா அரசர்களுடைய காலகட்டங்கள் அங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் இருந்த ஜூலியஸ் சீசர், அதுக்கப்புறம் அகஸ்டஸ் சீசர், எல்லாம் பேரும் பைபிள் இருக்குது. அகஸ்டஸ் சீசர் காலத்தில் இவர் இருந்தார், பீலாத்துன்றவர் ஆள்றார், ஒரு பக்கம் கவர்னராக இருக்கிறார். கலீலியா பகுதியில் ஹேரோது ஆளுகிறார், அவருடைய பெயர் எல்லாம் இருக்குது. இன்னும் என்ன வேண்டும்? இவங்களுக்கு அதெல்லாம் மித்து. அதாவது ஒரு பொருளை பூனை பால் குடிக்கும்போது கண் மூடி பால் குடிக்குமா? ஏன்னா அப்போ அதுக்கு சிந்தனை யாரும் என்ன பார்க்கலன்னு. அந்த மாதிரி இருட்டை வைத்து ஓட்டடைக்க பார்க்குறாங்க. பிரியமானவர்களை, இவரை மாதிரி அந்த குமாரசாமின்னு ஒருத்தர் தான், அவனாவது பரவாயில்ல, கொஞ்சம் பைபிள் அங்கங்கே படிச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான். இது ஒரு பக்கா ஒரு யூஸ்லெஸ், ஒரு டுபாக்கூராக இருக்கிறார். பைபிள் கையில் தொடவே இல்லை. யாரோ இதில் புத்தகத்தை ரெஃபர் பண்ணிட்டு பேசுகிறாரே தவிர சொந்த அனுபவத்திலிருந்து இவர் பேசவே இல்லை. அங்கே யாருடைய புத்தகத்தை எடுத்து பேசுகிறாரு? எல்லாம் கிறிஸ்து விரோதிகளுடைய புத்தகம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எந்த கிறிஸ்து விரோதி புத்தகமும் எடுக்கக்கூடாது, கிறிஸ்துவ சப்போர்ட் பண்ணுற புத்தகம் எடுக்காது. நீ சுயமாக சொல், அங்கே தான் நீ ஞானி என்று சொல்ல முடியும். சரி, தொடர்ந்து பார்ப்போம். மித்தாலஜி என்றால் சில சமயம் சரித்திர சம்பவங்களை வைத்தோ அல்லது அது அல்லாத கற்பனை சம்பவங்களை வைத்தோ வேறு ஒரு கருத்தை சொல்வதற்காக இயற்றப்படும் கதைகள். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல விக்ரமாதித்தனும் வேதாளமும் அப்படின்னு ஒரு நம்மளாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு கதை வரும், தொடரா வரும். ஏன் விக்ரமாதித்தன் வேதாளம்? ராமனை சொல்லு, கிருஷ்ணனை சொல்லு, அது மித்தாலஜி தானே. நரசிம்மன் கதை சொல்லு, அது தொடர்றதுக்கு பயம். நான் ஏற்கனவே சொன்னேன்னு, யானைக்காலை மண்ணில் வச்சுக்கிட்டு ரோட்டில் போகிறவனை பார்த்து யானைக்காலான்ற மாதிரி
உன்னுடைய மெயின் கடவுளே மித்து. ராமன் என்றது ஒரு மித்து, கிருஷ்ணன்றது அதோட பெரிய மித்து. அந்த மகாபாரத கதை இன்னொரு மித்து, அந்த யுத்தம் இன்னொரு மித்து, அதில் வர பாஞ்சாலி ஒரு மித்து, பஞ்ச பாண்டவர்கள் ஒரு மித்து. எல்லாம் பொய்களும் கட்டுக்கதைகளும். இவங்க அந்த குந்தி தேவி அவ இன்னொரு மித்து, எல்லாம் கட்டுக்கதை தான். ஏன்னா குந்தி தேவிக்கு பிறந்து தான் அந்த பஞ்ச பாண்டவர்கள். அந்த 5 பேர் எப்படி பிறந்தாங்க, எந்த புருஷனுக்கு பிறந்தது அது? சூரியனுக்கு, காத்துக்கு, இடிக்கு, இப்படி. சரி, அது வேற டாபிக் ஆயிடும். கேட்போம். இது யாரும் உண்மையான சம்பவம்னு நம்பல. ஆனா இதற்கு பின்னால் இருக்கும் சில கருத்துக்களை சொல்வதற்காக இயற்றப்பட்ட ஒரு தொடர் தான் விக்ரமாதித்தனும் வேதாளமும். அது போலதான் மித் என்பது. கிறிஸ்தவம் தோன்றிய புதிதில் சில கற்பனைகளும் சில உண்மைகளும் கலந்து இயற்றப்பட்ட ஒரு தொடர் தான் நியூ டெஸ்டமென்ட் என்கிற பைபிள் என்பது பல அறிஞர்களுடைய கருத்து. இப்போ ஒரு சொல்றார் பார்த்தீங்களா, என்றுதான் பல அறிஞருடைய கருத்து. அது எங்களுக்கு தேவையில்லை, உன் கருத்து சொல்லியா. நீ அமெரிக்காவில் உட்காந்து நக்கி தின்றல, கிறிஸ்துவ டாலர் எடுத்துக்கிட்டு, உன்னுடைய கருத்து என்ன, அதை சொல். அதனால நம்ம கட்டுக்கதை அப்படின்னு சொன்னா இது ஒரு புழுகு கதை என்று அர்த்தம் இல்லை. புழுகுகளும் நிறைய இருக்கின்றன பைபிள்ல. அதை முதல் 2 பாகங்களில் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக எப்படி ஒரு ஃபோர்ஜரி மூலமாக பல நூற்றாண்டுகளில் உருவானதுதான் பைபிள் என்பதை பார் டெர்மன் போன்ற பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இன்றைய டாபிக்கு வருவோம். இன்னைக்கு டாபிக் இயேசு ஒரு கட்டுக்கதையா? இந்த நம்ம கேள்வியை கேட்கும் போதே நிறைய மக்களோட மனசுல வரும், அப்ப இயேசுன்னு ஒருத்தர் இல்லாட்டா கிமு கிபி என்பது எங்கிருந்து வந்தது? அதாவது நம்மளோட கேலண்டர்ல சொல்றோம் இல்லையா, இது என்ன வருஷம் கேட்டா 2025 கிபி. சரி, இது எங்கேருந்து வந்தது? மக்களுடைய மனதில் இருப்பது என்னவென்றால், இயேசு பிறந்தார், உடனே இதுல இருந்து தான் புதிய கேலண்டர் துவங்கியது, அதனால்தான் இன்னிலேருந்து கவுண்ட் பண்ணி இன்னைக்கு 2025 வருஷம்னு வந்தாச்சுன்னு. ஆனா இது ஒரு தவறான புரிதல். 2 காரணங்கள். ஒண்ணு, இயேசு இந்த கேலண்டர் சரியாக இருந்தால் இயேசு பிறந்தது, இது நீ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இயேசு பிறந்த உடனே கலண்டர் ஒன்றும் தோண்டலை, புரியுதா? நீ சொல்லணுன்ற அவசியமே இல்லை, நானே சொல்லிடுறேன். இயேசு பிறந்தது உலகத்தில் ஒருவனுக்கும் தெரியல. முட்டா பயல, அது புரிஞ்சுக்கோ. இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து யாருன்னு யாருக்கும் தெரியல. ஏன்? இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்த சோல்ஜர்ஸுங்களுக்கு, அந்த படைத்தலைவனுக்கே தெரியல யார் இயேசு கிறிஸ்துன்னு. யூதாஸ் கரியத்தை அடையாளம் சொல்லி கொடுத்தான், நான் யாரை முத்தம் கொடுக்குறானோ அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. ஓ அப்படியா? ஆமாம், யாருக்கும் தெரியாது இயேசு கிறிஸ்து யாருன்னு, ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த சின்ன ஒரு சமுதாயம், எந்த சின்ன சமுதாயம், இந்த யூதா என்ற சின்ன சமுதாயத்துக்குள்ள மட்டும்தான் இயேசுவை பற்றி தெரியும். என்னன்னு தெரியும்? இவன் யூத மார்க்கத்தை எதிர்க்க வந்தவன் என்று தெரியும். அதனால தான் பரிசாயர்கள் அவனை எதிர்த்தார்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். பிறந்ததே ஒரு மாட்டு தொட்டியில், யாருக்குமே தெரியாது இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாருன்னு, மாட்டு தொட்டியில். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அவர் பெரிய அரசு குடும்பத்தில் பிறந்திருந்தனா அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் எழுதியிருக்கலாம். இப்போ முக்கியமாக அவருடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்திலிருந்து கேட்கும் பொழுது என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பைபிளில் எழுதியிருக்கு, புதிய ஏற்பாட்டில். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து என்ன சாப்பிட்டாரு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வெண்ணெய் தின்னாரா, திருடு தின்னாரான்றதெல்லாம் தேவையில்லை, புரியுதா? இயேசு கிறிஸ்து என்ன ஊழியம் செய்தார், பொதுமக்களுக்கு அவர் செய்த தொண்டு என்ன? 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். 33 வயசில் அவர் இறந்துட்டார். அவ்வளவுதான். அந்த 3 வருஷம் மட்டும்தான் அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த 3 வருஷம் செய்த விஷயம்தான் 2000 வருஷமாக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர பிறந்த நாளிலிருந்து நடந்த விஷயம் ஒன்றும் அல்ல. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேலண்டர் எப்போ வருகிறது? கேலண்டர் வருதெல்லாம் 8ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்கு 8ஆம் நூற்றாண்டுக்கு காலகட்டத்தில் வருகிறது இதெல்லாம். அப்போ இது சரித்திரத்தை கொண்டு வரும்பொழுது, உலக சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறது அப்போதான். உலகத்தினுடைய சரித்திரங்கள், அந்த ராஜாவுண்டு இந்த ராஜனோட கதையெல்லாம் இந்த உலகத்தையே ஒரு தொகுப்புக்குள் கொண்டு வர்றாங்க சரித்திரக்காரர்கள். அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்?
அப்போ இயேசுவே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறபடியினால் கிறிஸ்துவ மதம் உலகத்தை ஆளுகின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது அப்போது இந்த கலண்டர் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் என்றும், இயேசு பிறப்பதற்கு முன்ன இருக்கிற காலத்தை கிறிஸ்துவுக்கு முன் என்றும், ஆங்கிலத்தில் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். அநேகருக்கு தெரியாது. ஏடி என்பதோட அர்த்தம் அநேகருக்கு தெரியாது. ஏடின்னா அநேகர் சொல்லுவாங்க ஆஃப்டர் டெத்துன்னு. ஆஃப்டர் டெத் அல்ல. ஏடி என்பதற்கு அர்த்தம் ஆனோ டோமினிக். ஆனோ என்பதற்கு அர்த்தம் உதயம்னு அர்த்தம். டோமினிக் என்பதற்கு அர்த்தம் பிரபுன்னு அர்த்தம். பிரபுவினுடைய உதயம். அப்போ அவர் பிறப்பதற்கும் அவர் அதுக்கு பிறந்த பிறகும் அதுக்கு பின்னாடியும் பிரபு உதிச்சது. அவர் பிறந்தார், அதுக்கு பிறகு இருக்கிற சரித்திரம் பிறப்பதற்கு முன்ன இருக்கிற சரித்திரம் என்று உலக சரித்திரத்தை என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பார்க்குறாங்க. ஆமாம், இதுவும் வேத வசனத்தினுடைய கணக்கின்படி பார்த்தா எல்லாம் 2000 வருஷத்தில் நடக்கிறது தான். ஆதாமிலிருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்தில் உலகம் அழியுது. அங்கேயிருந்து 2000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அங்கேயிருந்து 2000 வருஷத்தில் இப்போ நாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். இது பெருசாக சொல்கிறார். என்னென்னு, இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கே கலண்டர். அது எந்த முட்டாளும் நினைக்கல, நீ வேணா நினச்சிருக்கலாம். இப்போ நீ ஒரு முட்டாளுன்னு நீயே சொல்கிற, வேற ஒன்றும் இல்லை. பார்ப்போம். 2 காரணங்கள். ஒன்று, இயேசு இந்த கேலண்டர் சரியாக இருந்தால் இயேசு பிறந்தது இயர் 0, அதாவது இங்கிலிருந்து 2025 வருஷம் முன்னால 0 கிபி அன்றுதான் பிறந்திருக்க வேண்டும். ஆனா கிறிஸ்தவ சர்ச்சை ஏற்றுக்கொள்வது என்னவென்றால் இயேசு பிறந்தது 4 முதல் 7 பிசி, அதாவது கிமு 4 முதல் 7 வரை ஏதோ ஒரு சமயத்தில் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவ சபைன்னு ஏற்றுக்கொள்ளல. இப்போ லேட்டஸ்டா மறுபடியும் சரித்திரத்தினுடைய கணக்கை கூட்டிகிட்டு வராங்க. பல ரிசர்ச் பண்ணிட்டு சரித்திரத்தில் கணக்கை கூட்டிகிட்டு வரும்பொழுது 8ஆம் நூற்றாண்டில் இல்லையோ 5ஆம் நூற்றாண்டில் இந்த கலண்டரை ஒருங்கிணைக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்த சில மிஸ்டேக்கு 3.5 வருஷம் பின்னிட்டு போயிடுச்சு. அப்போ சொல்லப்போனால் கணக்கின்படி பார்த்தா பிசி 4க்கு மத்தியில் தான், அதாவது 3க்கும் 4க்கும் மத்தியில் தான். எல்லாம் பிசி 3.5ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 4ன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கு. ஒரடியாக விடாத. பைபிளில் ஒன்றும் அப்படி இல்லையே 4 பிறந்திருக்குன்னு. அதான் நான் சொல்கிறேன்னே, இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தாருன்னு பைபிளில் இப்போ வருஷம்லாம் போட்டுடல, ராஜாவுடைய பெயர் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். இவர் ஒன்றும் பெரிய அரசு குடும்பத்தில் பிறக்கலை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பிறக்கும்போது தான், பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தால்தான் அவருடைய எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இயேசு கிறிஸ்து சாதா ஒரு கார்பெண்டர் குடும்பத்தில் பிறந்தவர். அதுவும் பிறந்த இடத்துல இருந்து அவர் வேற இடத்துக்கு கொண்டு போயாச்சு, அவர் எகிப்துக்கு. அப்புறம் எகிப்துலேருந்து அவர் வரும்போதே ஒரு 4-5 வயசு இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 12 வயசுல தான் நடந்து இருக்குன்ற விஷயத்தை அங்கே எழுதியிருக்கு. இந்த கேலண்டர் எப்போது உருவாக்கப்பட்டது? இயேசு பிறந்த உடனே உருவாக்கல. இது சாத்தியமும் இல்லை. நீங்களே நினைச்சு பாருங்களேன். இப்போ இயேசுன்னு ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம் பெத்லஹேம்ல. சுற்றி இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து, ஓஹோ இவர் ஒரு தேவகுமாரன், இவர் பிறந்து விட்டார், இவர் பெயரில் ஒரு கேலண்டரை இன்று துவங்கிவிடும், இன்று முதல் தான் நாள் காட்டி என்பது துவங்குகிறது அப்படின்னு யாரும் முடிவு பண்ண மாட்டா. ஏன்னா கேலண்டர் என்பது பல கிராமங்கள், பல மாவட்டங்கள், ஒரு முழு சாம்ராஜ்யமே அல்லது பல இடங்களில் பல சாம்ராஜ்யங்கள் சேர்ந்து உபயோகிக்கும் ஒரு விஷயம். இதையெல்லாம் செய்வதற்கு அரசாங்கத்தால் தான் முடியும். இதையெல்லாம் ஒரு 4 பேர் ஒரு தேவகுமாரன் அதிசயமாக பிறந்து விட்டான். இயேசு என்பவர் உண்மையாகவே இருந்திருந்தால், ஒரு சரித்திர பாத்திரமாக, ஒரு வரலாற்று பாத்திரமாக இருந்திருந்தால், அவருடைய தொண்டர்கள், அவருடைய அடிப்பொடிகள், இவன் கூட இருந்த மக்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பதிவிட்டு இருப்பார்கள். உண்மைதான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் சரித்திர நாயகனே கிடையாது, சாதா மனிதன். திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீ பெருசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவர் கூட இருந்தவர்களோ அவருடைய சீஷர்களோ அவர் ஒரு சரித்திர நாயகனா. இப்போ மோதின்னு ஒரு ஃப்ராடு உட்காந்துட்டு ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ இவரை பற்றி எல்லா டீட்டெயிலும் வருகிறது. எப்போ பிறந்தார், என்ன பண்ணாருன்னு அதிலே பொய் ஊத்துறாரு, அது வேறு விஷயம். இன்டர்னல் என்டையர் பாலிட்டிக்ஸில் எம்ஏ படித்ததெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி எழுதுறாரு. அவர் இல்லாத ஸ்டேஷனில் டீ விற்றாரு. இப்போ பிரதமர் உட்காந்துட்டு ஊரை ஏமாத்துறாரு, அது வேறு விஷயம். இல்லை, அப்பேற்பட்ட எல்லாம் இருந்தால் அதெல்லாம் எழுதலாம், புரியுதா? சரி, அதெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு தேவை? சும்மா உருட்டுறாங்க. இது நான் கேட்குறேன்,
கிருஷ்ணனுடைய சரித்திரம் எங்கே இருக்குது? வெண்ணத்தின்னா ராதாவை காதலிச்சான்னு தவிர 1ஆம் வயசில் என்ன செஞ்சார், 2வது வயசில் என்ன செஞ்சார், 10ஆம் வயசில் என்ன செஞ்சார், 12ஆம் வயசில் என்ன செஞ்சார், 14ஆம் வயசில் என்ன செஞ்சார், ராம என்னத்தை பிடுங்கினா அவர் என்ன செஞ்சார், 1ஆம் வயசில் என்ன செஞ்சார், 2ஆம் வயசில் எங்கேயாவது எழுதி வச்சுருக்கா? இவங்கெல்லாம் பிறக்கும்போது ராஜ குடும்பத்தில் பிறந்ததானே சொல்கிறீங்க. துவாபர யுகத்தில், திரேதா யுகத்தில் ஏதாவது எழுதியிருக்கா? இல்லையே. அப்போ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சரித்திரம் இருக்குது உலகத்தில்? எத்தனை பேருடைய சரித்திரத்தில் வாழ்க்கையினுடைய சரித்திரம் அந்த மாதிரி இருக்குது? ராஜாக்களுடைய சரித்திரம் அந்த மாதிரி எழுதப்படுவாங்களே தவிர சாதா மனிதர்களுடைய சரித்திரத்தை அப்படி எழுதுறதே இல்லை. இவர் பிறக்கும்போது இல்லை, இறந்த பிறகும் இவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா இறந்த பிறகு எமாவு பட்டணத்துக்கு 2 பேர் சீஷருங்க போகிறாங்க சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு. அப்போ இயேசுவே தன்னை தெரியப்படுத்தாதபடிக்கு பேசும்பொழுது யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அந்த 2 சீஷர்கிட்ட. இவங்களுக்கு தெரியாதப்பா, இதோ எருசலேமில் ஒருத்தரை சிலுவையில் அரைச்சி கொண்டுட்டார், அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அப்போ அந்த அளவுக்கு தான் அவர் ஃபேமஸ்ஸு. அவரை பற்றி யாரும் தெரியாது. அதுதான் அதனுடைய உண்மை, அதுதான் அந்த உண்மை, அதுதான் அதனுடைய ரகசியம், அதுதான் அதனுடைய மகத்துவம். பிறக்கும் பொழுதும் அப்படியே கையில் தலையில் கிரீடமும் கையில் செங்கோலும் வெண்ணையா தின்னு தோழிமார்களால் வளர்க்கப்பட்டு 6 வயசு இருக்கும்போதே 16 வயசு பொண்ணை லவ் பண்ணி, இதெல்லாம் இயேசுக்கு இல்லை. கஷ்டமான குடும்பத்தில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவருடைய சரித்திரத்தை யாரும் எழுதுறாங்க? யாரும் எழுதுறதில்லை. புரியுதா? யாரும் எழுதுறதில்லை. அப்புறம் அவரை பற்றி இன்னார் தான் இவரா? அப்போ அதனுடைய விஷயம் என்னன்னு தேடுறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து வேதத்தில் வசனத்தில் தேடி பாருங்கள்ன்றார். அப்படி தேடி பார்க்கும் பொழுது விஷயம் புரிகிறது, இவர்தான் மேசையா என. இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் சொல்லுங்கள். அதான் நடந்துட்டு இருக்கு. புரியுதா? பார்ப்போம் அடுத்து என்ன சொல்றாரு. இந்தியா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ இந்தியா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருனாக்க அவரை பற்றிய பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் பிறக்கும்போது அவருடைய பெயர் நரேந்திரன். விவேகானந்தனை பத்தி தெரியும். விவேகானந்தன் எப்போ பிறந்தாரு? 18ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஆள். பிறக்கும்போதே சிப்மன் பிராமண குடும்பம், பணக்கார குடும்பம். புரியுதா? எல்லாம் நடக்கும். 2000 வருஷம் முன்னாடி ஊர் பேர் தெரியாத குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வசனங்களின்படி தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்தவர். ராஜ குடும்பத்தில் பிறப்பார்ன்றது அந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு தவிர அரண்மனையில் அவர் பறக்கலை. அதனால் நீ சொல்கிறத சப்பக்கட்டுக்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. டைம் வேஸ்ட். இந்த 3வது பாட்டு பிரியமானவரில் ஒன்றுமே இல்லை. கேட்ட கோபம் வர்ற மாதிரி தான் இருக்குது. முதல் பாட்டு 2வது பாட்டிலாவது கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியது இருக்குது. இந்த 3வது பாட்டில் ஒரு இழவும் கிடையாது. இதே தான் இயேசு கிறிஸ்து. இப்போ நீ கேட்டீங்கல்ல, இதே தான் 40 நிமிஷம் பேசுகிறாரு. அவரை பற்றி எதுலையுமே எழுதலைன்னு. புரியுதுங்களா? அதனால் டைம் வேஸ்ட் பண்ண பார்க்கல. இதனுடைய தொகுப்பாக கடைசியில் 5 நிமிஷம் பேசுகிறாரு அவர். ஆனால் அதை மட்டும் கேட்டுட்டு அதுக்குள்ளே பதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இல்லை நீங்களே பார்ட் 3 பாருங்கள், அதில் ஒன்றுமே இருக்காது விஷயம். பௌத்தத்திலேருந்து பல ஐடியாஸ் கிறிஸ்தவத்தில் கடன் வாங்கப்பட்டன. ஓகே, நம்பர் 1 ஐடியா என்ன? ஓகே, ரோசரி. நீங்க கிறிஸ்டியன் ரோசரின்னு ஒன்று இருக்கும், அதில் 108 பீட்ஸ் இருக்கும். அது எங்கேருந்து வருது? 108. கிறிஸ்தவத்தில் ரோசரின்னு ஒன்று இருக்கான். இப்போ பாருங்களேன், நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. இவனை முட்டாள்னு சொல்கிறதா இல்லை எதை தொட்டு எதில் என்னத்தை தின்றன்னு சொல்கிறதா? கிறிஸ்துவத்தில் எங்கெங்கே ரோசரி இருக்குது? கத்தோலிக்கர்கள் கையில் ரோசரி இருக்குது, ஜெபமாலைன்னு இருக்குது. அதில் எத்தனை மணி இருக்கா? 108 மணி இருக்குது. நீங்கள் கிறிஸ்டியன் ரோசரின்னு ஒன்று இருக்கும், அதில் 108 பீட்ஸ் இருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன புரியுது? நல்லா யோசிக்கணும். இவர் ஒரு டுபாக்கூர் பொய்யன். யாரு? இந்த கலவைன்றவன். ரோசரி கண்ணாலே பார்க்கலவன். ரோசரியில் எங்கெங்க 108 மணி இருக்கு. ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்கு 108 மணி இருக்குது. அதான் பேராசிரியர் பலான எழுதுற சொல்றாருல, அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு 108 மணி இருக்குன்னு. ஏன்னா இந்த புத்த மதத்தில் இருக்கின்ற அந்த மணி சுத்துறதுல 108 மணி இருக்கு. அதை தான் இவங்களும் காப்பி அடிக்கிறாங்களா ஜெபமாலால.
கத்தோலிக்க ஜபமாலையில் இருக்கிறது பேரை 53 மணி ஜபம். அப்படின்னா 50 10 10 10ன்னு 5 செட்டாக அருள்த மரியே வாழ்கைன்னு 10 முறையும் ஸ்டார்டிங்கில் 3 முறையும் அருள்த மரியே வாழ்க. அதுதான் அந்த 50 + 3. ஒவ்வொரு இந்த 10 10 செட்டுக்கு நடுவில் கேப்பில் 1 மணி இருக்கும். அது பரலோகத்தில் எங்கள் பிதாவே என்று சொல்கிறதுக்கு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? இது ஒரு 50 + 3 53. அதுக்கு மேலே கீழே ஒன்று 57, சென்டரில் ஒன்று 58, அதுக்கப்புறம் 4. புரியுதுங்களா? அப்போ ஜபமாலையில் 61 இல்லை 62 மணி இருக்கும். அப்போ ஒரு ஜபமாலை கண்ணில் பார்க்கலன்னு அர்த்தம். ஆனால் என்ன சொல்கிறாரு? எதை வச்சுட்டு இப்போ அவர் தர்க்கம் பண்ண வராரு? டோலிடோஸ் அந்த பேராசிரியர், அவர் புகழ்பெற்ற பேராசிரியர். இந்த தோலை அவன் புகழ்பெற்ற பேராசிரியர், அந்த தோலை அவன் புகழ்பெற்ற பேராசிரியர். நீ சுயமாக ஜபமாலை கையில் எடு, மணி கவுண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் சொல். இதிலிருந்து தெரியுது உனக்கும் பைபிளுக்கும் நீ பேசுறதுக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏதோ புத்தகத்தை படித்து நான் நினைக்கிறேன் அந்த புத்தகம் கூட படிச்சிருக்க மாட்டார். இந்த புத்தகத்தை தொகுப்பெல்லாம் வச்சு எவனோ எழுதியிருப்பான், அந்த புத்தகத்தை வச்சு இவர் பேசுகிறாரு பெரிய ஞானியா. அப்போ மணியில் எவ்வளோ மணி இருக்குன்னு அவர் தெரியல ஜபமாலையில். புரியுதுங்களா? 61 62 மணி இருக்கும் ஜபமாலையில், அவ்வளவுதான். புனித எண் இந்து மதம், ஜெயின மதம், பௌத்தம் எல்லாத்தையுமே இது ஒரு புனிதமான எண். ஓகே, இங்கே நாங்க போறது. அப்புறம் கிறிஸ்தவத்துல கன்னிகாஸ்திரியா நன்ஸ் தலையை மொட்டை போட்டுப்பா. ஓகே, தலையை மழித்திருப்பார்கள். இதுவும் எங்கேருந்து வருது? கிறிஸ்டியன் என்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ற பௌத்த சங்கத்தில் கன்னியாஸ்திரிகள் தலை மொட்டை அடிக்கிறாங்களா? யார் சொல்லுது கன்னியாஸ்திரிகள் மொட்டை அடிக்கிறாங்க தலைன்னு? அது பர்டிகுலர் ஒரு கான்வென்ட் தான் மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை கூட அடிக்கல, ஷார்ட்டாக சிசரிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ணுறதில்ல அவங்க. அதுவும் பௌத்தத்திலிருந்து வர்றது தான். இதை அடுத்த முட்டாள். ரோம அரசர்களெல்லாம் அந்த காலத்தில் மொட்டை தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் பௌத்தத்திலிருந்து போனதா? ரோம அரசர்கள் மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. ஈஜிப்சியன் ரோமன் பூசாரிகளெல்லாம் மொட்டை தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த ஒரு யூஸ்லெஸ்ஸு, இந்த கலவைன்றவன் ஒரு யூஸ்லெஸ்ஸு. இவனுக்கு ஒரு சரித்திர ஞானமும் கிடையாது, ஒரு ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து உட்காந்துட்டு பதட்டிகிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னத்தை பதில் போகிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்ப்போம். ஆனால் கடைசி தொகுப்புக்குள்ளே வரேன். புத்த சங்கத்தில் தான் பெண்கள் துறவு மேற்கொண்டு அவர்களும் தங்களுடைய தலையை மழித்துக் கொள்வார். ஜெயினத்திலையும் இருந்திருக்கு. ஓகே, ஆனா குறிப்பா பௌத்தம் நிறைய பரவித்து அதற்கான வரலாற்று மற்றும் ஆர்கியலாஜிக்கல் ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப நிறைய வில்லியம் டாரிம்பிள் அதுல பப்ளிஷ் பண்றது. புத்தரை பற்றிய ஏர்லியஸ்ட் ஸ்டாச்சுஸ், சிலைகள் கிடைக்கிறதுலாம் நம்மளுக்கு கந்தாரா போன்ற இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் கிடைக்கிறது. அதெல்லாம் பார்த்தா புத்தர் ஒரு கிரேக்க மனிதர் போலதான் அவர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இதுல என்ன தெரியாது, நீங்க இந்த ஐடியா எல்லாம் இந்தியால இருந்து கிளம்பி புத்தர் கிரேக்க மனிதரை போல சித்தரிக்கப்பட்டிருக்கா. எனக்கு வர ஆத்திரத்தில் நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஊழியக்காரன் இருக்கிறேன், எனக்கு திட்ட முடியல. எந்த கிரேக்க ஸ்டைலில் புத்தனை கொண்டு காட்டியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. பொய் சொல்றதுல ஒரு லிமிட் வேண்டாம். நீங்கள் எல்லாம் செய்யணும், மதுரையில் போய் மதுரை மீனாட்சி கோயிலில் போய் அதுக்குள்ளே அப்படி பண்ணி 1000 மண்டபம்னு இருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஸ்டாச்சு இருக்கும். எல்லா ஸ்டாச்சும் ஒவ்வொரு இந்து கடவுள் பேரில் இருக்கும். இந்த ஃப்ராடு ராஸ்கல் என்ன பண்ணியிருக்காங்க, புத்தனுடைய பல சுரூபங்கள் எல்லாம் மூக்குச்சப்பை. புத்தனுடைய ஃபோட்டோவே மூக்கச்சப்பை, சைனா மூஞ்சி தான் இல்லையா? ஆப்கானில் இருக்கிற புத்தனும் சைனா மூஞ்சி தான். கிரேக்கர்களெல்லாம் யூரோப்பியன் ஸ்டைலில் இருப்பாங்க. எந்த புத்தன் யூரோப்பியன் ஸ்டைல் இவர் பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, நீங்கள் 1000 மண்டலம் போய் பாருங்க, எல்லாம் புத்தனுடைய மூக்குச்சப்ப சிலைகள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. குட்டி 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 சிலைங்க 1000 மண்டபத்தில். எல்லாம் சைனா மூஞ்சி தான், ஆனால் சொல்கிறது இந்து கடவுள்னு. அப்பேற்பட்ட ஃப்ராடு நீங்கள் மித்து வச்சுட்டு சுற்றுறவங்க. இந்த பார்ட் 3ல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதனால தான் நான் ஓட்டிக்கிட்டே போகிறேன்.